இல்லாம வெலாசிட்டி வேர்டு இல்ல அப்படின்னா அது வந்து ஜீரோ இனிஷியல் வெலாசிட்டி சம்மு. புரியுதா? அதுக்கு இப்போ நான் என்ன பண்றேனோ அதே போல நீயும் பண்ண வேண்டியதான். சரியா? இவ்வளவுதான் விஷயம், மத்தபடி ஒண்ணும் இல்ல. உன் கொஸ்டின்ல வெலாசிட்டிங்கிற வேர்டு இருக்கக்கூடாது. இப்ப இது உனக்கு தேர்ட் லெசன்னா அப்ப நீ 13ல ஏபி எங்க இருக்குன்னு பாக்கணும். உனக்கு 2வது லெசன்னா நீ 12ல ஏபில எங்க இருக்குன்னு பாக்கணும். புரியுதா? ஓகே சார். இப்ப இந்த சம்ல நீ எங்க வேணாலும் படிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன இருக்காது அப்படின்னா வெலாசிட்டிங்கிற வார்த்தையே இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் எழுதி இந்த ஈக்குவேஷன் எழுதுறீங்க. அடுத்தது த சொல்யூஷன் இஸ் இன் அப்படிங்கறத எழுதி இந்த ஈக்குவேஷன் எழுதுறீங்க. ஓகேவா? அடுத்தது சார் அது அப்படியே ஃபுல்லா அப்படியே எழுதிடணுமா சார்? இது அப்படியே எழுதணும். இங்க ஆமா, எல்லா சம்முக்கும் இதை தான் பண்ணணும். இது வரையும் ஸ்டாண்டர்ட். இப்போ அதே போல பவுண்டரி கண்டிஷன் எழுதி இதை ஃபுல்லா எழுதணும். இப்போ இதுல ஒரே சின்ன சேஞ்சஸ் மட்டும். இப்போ இந்த 4வது பவுண்டரி கண்டிஷன்ல இங்க எழுதி இருக்கிறாங்க தெரியுதா, a0 sin π x by l. இது மட்டும் இந்த சம்ல உனக்கு கொஸ்டின் வந்து a0 sin π x by l. சப்போஸ் வேற ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா அதைத்தான் அந்த இடத்துல எழுதணும். ஓகே சார். புரியுதா? ஸோ எல்லாமே அப்படியே தான் எழுத போற. அந்த 4வது மட்டும் அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல மட்டும் சின்ன சேஞ்சஸ். என்னது, உன் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதை எடுத்துட்டு வந்து உள்ளார எழுத போற. அவ்வளவுதான் மேட்டர், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரியா? மற்றபடி எல்லா சம்முக்கும் இதே தான் எழுதணும். கண்ணை மூடிக்கிட்டு இதை கரெக்டா எழுதுனாங்கன்னா 16 மார்க் சம்ம இது வரையும் எழுதினாலே 4 மார்க் கன்ஃபார்ம். ஸோ இதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. சரியா? ஓகே ஓகே சார். இப்போ நான் இதை அப்படியே கட் பண்ணிக்கிட்டு அங்கிட்டு போயிடுறேன். ஓகே, இங்கே வந்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? இப்போ இதுல இங்க என்ன இருக்குன்னா பிராக்கெட்ல எக்ஸும் டீயும் இருக்கு. சரியா? உன் பிராக்கெட்ல எக்ஸும் டீயும் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உன் எக்ஸ் அப்புறம் டி இது ரெண்டுமே என்னதுன்னா வேரியபிள். இது ரெண்டுமே வேரியபிள். வேரியபிள்னா என்ன அர்த்தம்னா எக்ஸை பொறுத்து டிஃபரன்சியேஷன் பண்ணலாம், இன்டகிரேஷன் பண்ணலாம். டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், இன்டகிரேஷன் பண்ணலாம். புரிஞ்சுதா? நீ டிஃபரன்சியேஷன் பண்ணாலும் சரி இல்ல இன்டகிரேஷன் பண்ணாலும் சரி அது எப்பவுமே என்ன ஆகாது அப்படின்னா ஜீரோவா ஆகாது. லைக் இப்போ உனக்கு புரியணும் அப்படின்னா இப்ப எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸை இன்டகிரேட் பண்ணா x²/2, மறுபடியும் இன்டகிரேட் பண்ணா x3, மறுபடியும் இன்டகிரேட் பண்ணா x⁴. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குமே தவிர உனக்கு என்ன ஆகாது அப்படின்னா ஜீரோவே ஆகாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எக்ஸும் டீயும் என்னதுன்னா வேரியபிள். எதை வச்சு சொல்றேன்னா உன்னுடைய ஃபார்முலாவில் இங்க நான் கிரீன் கலர்ல அடிச்சு வச்சிருக்கேன் பாரு, அங்க எக்ஸ் டி இருக்கு. ஸோ அதனால அந்த எக்ஸ் டி தான் இங்க வேரியபிள். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இங்க உள்ளார ஒரு எக்ஸ் இருக்கு, அவர் இங்கெல்லாம் எக்ஸ் இருக்கு. அடுத்தது இங்க டி இருக்கு, இங்க டி இருக்கு. புரியுதா? சோ இந்த எக்ஸ் டி எல்லாம் வேரியபிள்னு சொல்லிட்டேன்னா அதெல்லாம் நீ ஜீரோவாவே எடுத்து அது ஜீரோனே வராது, வரவே கூடாது. சரியா? அடே ஓகே சார். அது என்ன வரக்கூடாது, ஜீரோனே வரக்கூடாது. வரக்கூடாது மீன்ஸ் நீ அசியூம் பண்ணக்கூடாது, நீ ஜீரோன்னு எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வேரியபிள். வேரியபிளுக்கு அர்த்தம் இப்பதான் நான் உனக்கு காமிச்சேன். இன்டகிரேட் பண்ணா டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகுமே தவிர உனக்கு என்ன ஆகாது அப்படின்னா அது ஜீரோவா வராது. ஸோ அதனால எக்ஸும் டீயும் ஜீரோன்னு சொல்லக்கூடாது, ஜீரோன்னு ஆன்சர் கொண்டுட்டு வரக்கூடாது. சரியா? அது எப்பவுமே ஜீரோவா இருக்காது. அது ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னது அப்படின்னா இப்ப நான் இங்க கிரீன் கலர்ல பார். இப்ப இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா உன்னுடைய ஈக்குவேஷன்ல அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நான் மேல கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணி வச்சிருக்கல அதுல எக்ஸ் டி இருக்கா? இப்ப
கீழே ஹைலைட் பண்ணி வச்சிருக்குல்ல கிரீன் கலர்ல, அதுல என்ன இருக்குன்னா 0 இருக்கு, டி இருக்கு. அப்போ என்ன, இப்போ நீ இது ரெண்டுத்தையும் எப்படி கம்பேர் பண்ணா, ஓகே அங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்க 0 போட்டிருக்காங்க, அப்போ நம்மளும் எக்ஸுக்கு 0ன்னு போடணுங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். புரிஞ்சுதா? ஓகே சார். அவ்வளவுதான் விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அப்ளை கண்டிஷன் நம்பர் 1. கண்டிஷன் உனக்கு எப்போ எக்ஸாம் வரும்? எனக்கா சார்? ம். எனக்கு M3 வந்து ஒரு அஞ்சாம் தேதி சார். அடுத்த மாசம் 5ஆம் தேதியா? ஆமா ஆமா சார். சரி, ஓகே. இங்க பாரு, அப்ளை கண்டிஷன் 1 எங்க போய் கண்டிஷனை அப்ளை பண்ணணும்னா ஈக்குவேஷன் 1ல. சோ அதை எழுதிட்டேன். இப்போ கண்டிஷன் 1 என்னதுன்னா எக்ஸுக்கு 0 போடணும். ஏன்னா அங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, 0ன்னு இருக்கு. சரியா? சோ அப்போ நான் என்ன பண்றேன்னா எக்ஸுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் 0 போடுறேன். y of 0, t a cos px px xக்கு 0 போடணும்ல. ஐயோ சாரி, 0. ஆமா சார். 0 பிளஸ் b sin p of 0. அப்புறமா அந்த பிராக்கெட் அப்படியே தான் எழுத போறோம். c cos pat பிளஸ் d sin pat எழுதிட்டேன். இப்போ உன் கண்டிஷன் பாரு, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் y of 0, tன்னு இருந்ததுன்னா நீ என்னன்னு எழுதிக்கலாம்னா 0ன்னு எழுதிக்கலாம். இங்க தெரியுதா? இப்போ அதே போலதான் இங்க y of 0, tன்னு இருக்கு. அப்போ நான் இங்க இதுக்கு பதில் நான் இப்ப என்ன எழுதிக்க போறேன்னா 0ன்னு எழுதிக்க போறேன். ஓகேவா? ஓகே. அடுத்தது இங்க பாரு, 0 இன்டு பி 0, காசு 0ன்னு இருக்கும். காசு 0 1, 1 இன்டு ஏ. ஓகே. 0 இன்டு பி 0, சைன் 0 0, 0 இன்டு பி 0 அப்படின்னு வரும். ஸோ அது ஃபுல்லா போயிடும். அதனால அது எதுவுமே வராது. அடுத்தது இந்த டேர்ம்ல எதுவுமே நம்ம 0 போடல, அதனால இது அப்படியே சி காஸ் பிஏடி பிளஸ் டி சைன் பிஏடின்னு இப்படியே வச்சுக்கிறோம். புரியுதா? இப்போ இதுல இந்த பிராக்கெட் இருக்கு பாரு, இதுல டி இருக்கு, ஆனா இங்க ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால நான் எழுதுறேன் பாரு, சி காஸ் பிஏடி பிளஸ் டி சைன் பிஏடி. சரியா? இதுல டீன்னு இருக்கிறதுனால இதை நாட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுறேன். ஏன்னா நான் போன தடவை இங்கே அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், எக்ஸும் டீயும் 0 சொல்லக்கூடாதுன்னு. புரியுதா? இதுல டி இருக்கிறதுனால இந்த என்டையர் பிராக்கெட்டும் நாட் ஈக்குவல் டு 0. அப்ப பேலன்ஸ் அந்த மேல என்ன இருக்குன்னா ஏ தான் இருக்கு. ஏவை 0 சொல்லிக்கலாமான்னா தாராளமா சொல்லிக்கலாம். ஏன்னா இது எக்ஸோ டியோ கிடையாது நமக்கு. புரியுதா? ஓகே சார். இப்ப இந்த ஏ 0ன்னு போய் முதல் ஈக்குவேஷன்ல ஏ எங்க இருக்கு, இங்க இருக்கு. இங்க எல்லோ கலர்ல ஸ்ட்ரைக் அவுட் பண்ற பாரு, இங்க 0 போடுறேன். இங்க 0 போட்டோம்னா 0 இன்டு காசு ஃபுல்லா 0 ஆயிரும். அப்புறம் இந்த பி டேர்ம் மட்டும் நிற்கும். சோ அந்த மீதி இருக்கிறத இங்க எழுதுறேன். y of x, t equals to b sin px. இது நீங்க எழுதிக்க. a equal to 0, substitute in equation 1ல போய் போடணுங்கிறத எழுதிரு. எப்போ எழுதிட்டுனா b sin px அப்புறமா c cos pat plus d sin pat. சோ இப்போ இதுதான் நம்மளோட புது ஈக்குவேஷன். அதனால இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிறோம். புரியுதா? ஓகே சார். இப்ப இது ரெண்டாவது ஈக்குவேஷனா. அடுத்தது உன் செகண்ட் கண்டிஷனை எடுக்கிறோம். உன் செகண்ட் கண்டிஷன் என்ன இருக்குன்னு பாரு. YLT 0. அப்போ எதுக்கு பதில் என்னத்த போடணும்? எக்ஸுக்கு பதிலா எல் போடுறோம். எக்ஸ்க்கு பதிலா எல் போடுறோம். இப்போ இங்க எழுதுறேன் பாரு, அப்ளை செகண்ட் கண்டிஷன் இன் செகண்ட் ஈக்குவேஷன். புரிஞ்சுதா?
இப்படி எழுதிக்கிறீங்க. எழுதுனதுக்கு அப்புறமா இப்ப எக்ஸுக்கு பதிலா எல்லுன்னு போடுறோம். பி சைனு பி எல், அப்புறமா சி காஸ் பிஏடி. இங்க எங்கேயும் எக்ஸ் இல்ல, அதனால இந்த 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 பாக்ஸ் அப்படியே தான் வரப்போகுது. பி சைன் பிஏடி. இப்போ உன் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒய் ஆஃப் எல் கமா டின்னு போட்டீங்கன்னா அதோட வேல்யூ 0. அப்போ இங்க வந்து என்ன பண்ணிக்கிறேன், இங்க இருக்கிற ஒய் ஆஃப் எல் கமா டிக்கு பதிலாக இங்க 0ன்னு எழுதிக்கிறேன். எழுதிக்கிட்டு பி சைனு பிஎல் அப்படின்னு எழுதணும். எழுதிட்டு சி காஸ் பிஏடி பிளஸ் டி சைன் பிஏடி அப்படின்னு எழுதுறோம். இப்ப இது ஈக்குவல் டு 0 இருக்கு. நம்ம போன தடவை எழுதியாச்சு. என்னன்னு எழுதணும், சி காஸ் பிஏடி பிளஸ் டி சைன் பிஏடி வந்து 0 கிடையாது. ஏன் அப்படின்னா இதுல டி இருக்கிறதுனால இது வந்து 0 கிடையாது அப்படின்னு எழுதணும். புரிஞ்சுதா? அதே போல இந்த பி இருக்குல்ல, இந்த சம்ல இந்த ஸ்டெப்ல இந்த பியும் நமக்கு என்ன கிடையாதுன்னா 0 கிடையாது. ஏன் 0 கிடையாதுன்னு நான் அப்புறம் சொல்றேன். அப்போ நான் எதை 0ன்னு எடுத்துக்கலாம்னா இந்த சைன் பிஎல்ல மட்டும்தான் நான் 0ன்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்போ இந்த சைன் இந்த பக்கம் தான் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 0. சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 0னா என்னது அப்படின்னா n பை. எனக்கு பி தான் வேணும். இந்த எல் அந்த பக்கம் தான் n பை பை எல். புரியுதா? இப்போ நான் பிக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன்ல, இந்த பிக்கு வேல்யூவை இதுல 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 கொண்டுட்டு வந்து நான் சப்ஸ்டிட் பண்ணேன்னா வர்றதுக்கு எனக்கு 3வது ஈக்குவேஷன். புரிஞ்சுதா? இங்க நல்லா கவனி. ஒருவேளை நான் பிஏ 0ன்னு எடுத்திருந்தேன்னா நான் இந்த 0ன்னு போடணும். 0 இன்ட்டு சைன் 0, 0 இன்ட்டு இந்த பிராக்கெட் ஃபுல்லாக 0. நமக்கு அடுத்ததுக்கு ஈக்குவேஷன் இல்லை. புரியுதா? என்னல்ல அடுத்ததுக்கு ஈக்குவேஷன் இல்ல. இவ்வளவுதான் மேட். அங்க பிக்கு முதல்ல 0 போட்டோம்னா ஈக்குவேஷனே 0ன்னு ஆயிரும். அடுத்த 2 கண்டிஷன் அப்ளை பண்ண முடியாது. அதனாலதான் நான் பிக்கு 0 போடல. புரிஞ்சுதான்? போன தடவை ஏக்கு 0 போட்டோம். நீங்க ஞாபகம் இருக்கா? ஏக்கு 0 போட்டோம். 0 போட்டதுனால ஏ தான் போச்சே தவிர பி நின்னுச்சு. பட் ஆனா இப்போ இங்க நான் பிக்கு 0 போட்டோம்னா ஃபுல்லா போயிடும். 0 இன்ட்டு இந்த பிராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணும்போது 0ன்னு தான் வரும். அதனால அது எதுவும் பண்ணக்கூடாது. சரி, இப்போ நான் பி கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பிஏ எடுத்துட்டு போய் இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல போய் அப்படியே சப்ஸ்டிட் பண்றோம். ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி ஈக்குவல் டு பி சைன் பி எக்ஸ். பி சைனு பிக்கு பதிலாக என்ன பண்ணும், என் பை எல் எக்ஸ். அடுத்தது சி காஸ் பிஏடி. பிக்கு பதிலாக என் பை ஏடி பை எல் பிளஸ் டி சைன் பிஏடி. பிக்கு பதிலா என் பை ஏடி பை எல் அப்படின்னு எழுதணும். இதுதான் என்னுடைய 3வது ஈக்குவேஷன். சரியா? இப்ப என்னுடைய தேர்ட் கண்டிஷன் பாரு. தேர்ட் கண்டிஷன் என்னதுன்னா முன்னாடி டோ பை டோ டின்னு போட்டிருக்காங்க. எங்க இருக்கு, அவர் இங்க இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இங்க இருக்கிற தேர்ட் ஈக்குவேஷனை நான் என்ன பண்ண போறேன், டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்போ இங்க டோ பை டோ டி அப்படின்னு எழுதிட்டு இங்க எக்ஸ் கமா டி அப்படின்னு எழுதிட்டு டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, இது மல்டிப்ளைல இருக்கு. அது போக இதுல டி வேற இல்ல. இதுல என்னல்ல, டி இல்ல. ஸோ அதனால இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்க. அடுத்தது இங்க டி இருக்கு. இந்த டீயோட கோஎஃபிஷியன்ட் என்னது அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு காஸ் 2 தீட்டா அப்படின்னு இருந்ததுன்னா இது டிஃபரன்ஷியேட் பண்ண என்னன்னு எழுதுவோம் தெரியுமா, சைன் 2 தீட்டா இன் முன்னாடி 2. ஏன்னா இங்க தீட்டா கூட என்ன இருக்குன்னா 2 இருக்கு. அந்த 2 முன்னாடி எழுதணும். புரியுதா? அது மைனஸ்லாம் போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? அதே போல இப்போ நம்ம எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம்னா டீயை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்ப டீ கூட என்ன இருக்குன்னு பார்த்தா என்ன இருக்கு அப்படின்னா இந்த n பை ஏ பை எல்ங்கிறது தான் அதோடைய கோஎஃபிஷியன்ட். அதாவது இப்போ இங்க 2 போட்டிருக்கல, இந்த 2 மாதிரியும் வச்சுக்க அந்த n பை ஏ பை எல்ல. புரியுதா? ஸோ இப்போ இந்த காசை பண்ணா மைனஸ் சைன் வருமா, அப்போ மைனஸ் சி சைனு n பை ஏடி பை எல் டாட் வச்சு மறுபடியும் என்ன பண்ணணும், அந்த 2 முன்னாடி போட்டோம்ல, இங்க நான் இது நம்பர் இல்லங்கிறதுனால நான் பின்னாடியே எழுதிக்கிறேன்.
புரியுதா? நம்பரார்னா முன்னாடி எழுதியிருப்பேன், இது லெட்டர் அப்படிங்கறதுனால பின்னாடி டாட் வச்சு எழுதிக்கிறேன். பிளஸ் டி, இது சைனா, சைனை பண்ணா காசு, காஸ் காஸ் n பை காஸ் n பை ஏடி பை எல், அப்புறம் டாட் வச்சு மறுபடியும் என்ன பண்ணும், n பை ஏ பை எல் அப்படின்னு இப்படி எழுதுறோம். புரிஞ்சுதா? டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ உன் கண்டிஷனுக்கு வரும். உன் கண்டிஷன் பாருங்க, இதையும் பாரு அங்கேயும் பாரு, எதுக்கு பதில் என்ன போடணும்? டீக்கு பதிலா 0 போடணும். டீக்கு பதிலா 0 போடணும். இப்போ நீங்க எழுதிரு, அப்ளை தேர்ட் கண்டிஷன் இன் ஃபோர்த் ஈக்குவேஷன். ஃபோர்த் ஈக்குவேஷன்ல இல்ல, அதுல தான் போட்டிருக்கணும். நீ வேணா ஒண்ணு பண்ணு, இன் அபவ் ஈக்குவேஷன். நீ ஃபோர்த் நான் போர்ட்ல, புரியுதா? இன் அபவ் ஈக்குவேஷன். அப்ப நான் என்ன பண்ணுவேன், டோ பை டோ டி, இங்க எக்ஸ் அப்படியே இருக்க போது, டீக்கு பதிலா 0 போடுறோம். ஸோ இந்த பி சைன் n பை எக்ஸ் பை எல் இப்படியே இருக்கட்டும். நல்ல கவனி, இங்க பாரு, இங்க 0 போடுவோம்னா 0 இன்ட்டு இந்த ஃபுல் டேர்மும் 0 ஆயிரும். சரியா? டீக்கு 0 போடுவோம், 0 இன்ட்டு ஏ 0, 0 இன்ட்டு பை 0, 0 இன்ட்டு n 0, ஸோ ஃபுல்லா 0 ஆகும். சைன் 0 0, 0 இன்ட்டு சி 0, 0 இன்ட்டு இந்த ஃபுல்லாவே சைனுங்கிற டேர்ம் இருந்ததுனாலே 0 தான். அதனால நீ அதை அப்படியே விட்டுறலாம். நான் அதனால அதை எழுதல. அடுத்தது இங்க வருவோம், இங்க 0 போடணும். இங்க 0 போட்டோம்னா இது ஏவோட தான் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை ஆகணும், அடுத்தது பையோட, அடுத்தது என்னோட, ஃபுல்லா 0. அப்ப காசு 0ன்னு வருமா? காசு 0னா 1. காசு 0னா என்னது? 1. அப்போ 1 இன்டூ டி, டின்னு வரும், டாட். அப்புறம் அந்த n பை ஏ வந்து சும்மா தான் இருக்கு, அது அப்படியே வந்துடும். புரிஞ்சுதா? ஓகே ஹலோ, ஓகே சார். சைன் n பை எக்ஸ் பை எல், அப்புறமா ஒரு டாட் வச்சு இந்த டியை இந்த பியோட சேர்த்து எழுதியிருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. புரியுதா? இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல இப்ப இது இங்க ஈக்குவல் டு 0ன்னு எழுதியாச்சு இல்ல, ஆனா நியாயப்படி இதுல எக்ஸ் இருக்கு, எக்ஸ் இருக்கிறது வந்து 0 கிடையாது. அப்போ சைன் n பை எக்ஸ் பை எல் வந்து என்ன கிடையாதுன்னா 0 கிடையாது அப்படின்னு எழுதுறோம். போன தடவையே நம்ம இங்க என்ன பண்ணிட்டோம்னா b வந்து 0 இல்லைன்னு எடுத்துட்டோம், தெரியுதா? போன தடவை இங்க b 0 இல்ல அப்படின்னு எடுத்துட்டோம். அதனால இங்கேயும் இங்க b இருக்கு, ஸோ இங்கேயும் b வந்து 0 கிடையாதுன்னு எழுதிக்கிறோம். அப்ப மீதி இதுல என்ன இருக்குன்னா d மட்டும்தான் இருக்கு. ஸோ d வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். நாம அந்த பெரிய ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒண்ணு 0ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஏதாவது ஒண்ணு 0ன்னு எடுக்கணும், அவர் 0ன்னு எடுத்தாச்சு. இப்போ டிக்கு 0ன்னு கண்டுபிடிச்சிட்டுல, இந்த டிக்கு 0ன்னு போய் தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ற. எங்க இருக்கு டி? அவர் இங்க இருக்கு மஞ்சள் கலர்ல, சரியா? ஸோ அங்க போய் சப்ஸ்டிட் பண்ணா உனக்கு என்ன வரும்? பி சைனு n பை எக்ஸ் பை எல், அப்புறமா சி காஸ் n பை ஏடி பை எல். இங்க முன்னாடி மேல தேர்ட் ஈக்குவேஷன்ல தான் சொன்னேன். ஓகே ஓகே சார். இங்க டிக்கு 0 போட்டோம்னா இது சைன் டேர்ம் 0 இன்டு சைனஸ் ஃபுல்லா 0 ஆயிரும், சரியா? ஸோ அதனால அதை நான் எழுதல. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணு, இங்க y ஆஃப் எக்ஸ் கமா டின்னு எழுது, ஈக்குவல் டு. இப்போ இந்த பியும் இந்த சியும் சேர்த்து நீ என்ன எழுதுறன்னா பிசின்னு எழுது, பிசி ஈக்குவல் டு. அப்ப மீதி என்ன இருக்கும்? சைன் n பை எக்ஸ் பை எல், அப்புறமா இங்க காசு n பை ஏடி பை எல் அப்படின்னு இருக்கும். புரிஞ்சுதா? இப்போ நீ இந்த என்ன பண்ண போறோம்னா பிசிய சம்மேஷன் ஆஃப் சிஎன் எடுத்துக்க போறோம். அப்ப இந்த பிசிக்கு பதிலா அந்த சம்மேஷன் ஆஃப் சிஎன் எழுது, சிஎன் சைனு n பை எக்ஸ் பை எல், அடுத்தது காசு n பை ஏடி பை எல், ஒய் ஆஃப் எக்ஸ் கமன். இதுதான் உன்னோட ஈக்குவேஷன் நம்பர் எத்தனை? 4. புரிஞ்சுதா? இதுவரையும் எழுதுனாலே 12 மார்க். எல்லா சம்மும் இதுவரையும் வந்துடும், எல்லா சம்மும் இதுவரையும் சேம். இதுக்கப்புறம் தான் மாறும். ஏன் இதுக்கப்புறம் மாறும்னா இன்னும் 4வது கண்டிஷன் அப்ளை பண்ணல. 4வது கண்டிஷன் அப்படின்னு வரும்போது
இப்ப பாரு இந்த 4வது கண்டிஷன்ல இங்க ஒண்ணு இருக்கு தெரியுதா? இதுவே வேற சம்னா அந்த எல்லோ கலர் பதில் அந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எழுதுவேன். கேக்குதா இல்லையா? ஓகே சார். ஒரு சம்லயும் ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. சோ அப்ப அதை மாத்தி மாத்தி எழுதும் போது 4வது கண்டிஷன் மட்டும் மாறும். புரிஞ்சுதா? சோ எல்லா சம்முக்குமே இப்ப நான் எழுதின 4வது சம் வரையும் உனக்கு சேம். ஒரு 2 தடவை எழுதி பார்த்தினா ஈஸியா போட்டுடலாம். இல்ல இதெல்லாம் கஷ்டம் என்னால முடியாது அப்படின்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா இது வரையும் சேம். ஒரு இது வரையும் படிச்சுன்னா ஒரு 16 மார்க்கா. இப்ப நீ இது வரையும் எழுதினா 12 மார்க். அடிக்காம தப்பு பண்ணாம நீட்டா எழுதினா 12 மார்க். அடிச்சு கிடிச்சு இல்லைன்னா 10 மார்க் போடுவாங்க. அவ்வளவுதான் மேடம். புரியுதா? இவ்வளவுதான் விஷயம். இது வரையும் கண்டிப்பா உனக்கு ஒரு கொஸ்டின் வந்துடும். இதுக்கப்புறம் அந்த பிசி அதுக்கப்புறம் ஒரு ஃபோரியர் சீரிஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணலாம். பட் இது வரையும் நமக்கு சேம் அப்படிங்கும் போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வித் வெலாசிட்டிக்கு தான் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல சார்? ஒரே மாடலு எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். 4வது ஈக்குவேஷன் வரையும் போட்டுதான் ஆகணும். வேற ஆப்ஷன் இல்லை. ஓகே சார். புரியுதா? 4வது ஈக்குவேஷன் வரையும் போட்டுதான் ஆகணும். வேற ஆப்ஷனே இல்லை. கொஸ்டின் அந்த ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அப்படிதான் கொடுப்பாங்க சார்? அப்படிதான் பேராகிராஃபா கொடுப்பாங்க. அதுல எங்கேயாவது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்னு இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்னு இருந்தா இந்த டைப் ஓகே. இப்ப இதுல வெலாசிட்டின்னு இருக்கான்னு நீ 2வது பார்க்கணும். வெலாசிட்டின்னு இல்ல அப்படின்னா இப்ப நான் போட்டதை போட்டுறணும். ஒரு வேளை வெலாசிட்டின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாங்கிறத நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். நீ அதுக்குள்ளார இதை போட்டு முடிச்சிருங்க. ஸ்ட்ரிங் தான் சார் இருக்கு. அடே ஸ்ட்ரிங்னு இருக்கும்டா. அதுல வெலாசிட்டின்னு இருக்குதா இல்லையான்னு கொஸ்டின் பேப்பர்ல செக் பண்ணும். வெலாசிட்டி இல்ல சார் அந்த கொஸ்டின்ல. இந்த கொஸ்டின்ல வெலாசிட்டி இல்ல. சப்போஸ் வெலாசிட்டி ஸ்ட்ரிங்னு இருக்கும், வெலாசிட்டின்னு இருக்கும். அப்ப வெலாசிட்டின்னு இருந்ததுன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். அந்த சேஞ்சஸ் புரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இது வரையும் சொன்னேன் இல்லையா, இது வரையும் நீ போட்டு பார்க்கணும். ஓகே சார். புரிஞ்சுதா?